திருத்தணிகை சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த பீர்க்கங்காய் சொல்லியிருக்கேன்மா, தோல் சீவி வச்சுருக்கேம்மா, நான் ஊறுகாய் பண்ணி காட்டுறேன், தொகையில் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிவிட்டு அந்த தோலை இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணுமா. பாருங்கள், இப்படி நல்லா வதக்கிக்கிட்டு சரிங்களா. அது கூட இந்த காஞ்ச மிளகா, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, புளி, உப்பு கூட சேர்த்து தொகையில் அரைச்சிட்டோம்னா நமக்கு பித்தத்துக்கும் நல்லது, வாமிட் வராமல் இருக்கும். டீ குடிக்கிறோம் இல்லைங்களா, அது எடுத்துக்கிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் இதெல்லாம். இதை நம்ம எடுத்துக்கினா அவ்வளோ நல்லது. அந்த தோலை இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி நம்ம காட்டுறேன். நான் இதை பாருங்கம்மா, இதுதான் தொகையில். இதை நம்ம எல்லாத்துக்கும் நம்ம சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், இட்லி தோசை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் அரைச்சி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. தேங்காய் போடாமல் வரைங்க, இன்னும் 2 நாள்னா கூட வச்சுக்கலாம். சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி இந்த தோலை வச்சு தான் இந்த தொகையில் பீர்க்கங்காய் தொகையல். சரிங்களா. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா.